நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சர் டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ்ல நாளைக்கான வியூஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இதில டே டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணிட்டு, அதன் பிறகு நாம இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் நேத்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறத பார்ப்போம். பட்ஜெட் அன்னைக்கு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத. ஸோ புதுசா இருக்கீங்க என்னோட ப்ரீவியஸ் வீடியோ நான் பட்ஜெட் அன்னைக்கு கரெக்ட்டா காலையில இயர்லியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அத போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ உங்களுக்கு அப்பதான் புரியும் நம்மளோட லெவல்ஸ்லாம் எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, 25,460 ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரேஞ்ச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, 25,260 இந்த லெவல் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ரேஞ்சாவும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இதில பிரைஸ் ஆக்ஷன் எப்படி பிரேக் அவுட் நடந்தா நம்ம என்ன பண்ணலாங்கிறத நம்ம எக்ஸ்பிளைனும் பண்ணியிருந்தேன். ஸோ புதுசா பார்க்குறவங்க எனக்கு ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். என்ன சொல்லியிருந்தேன்னா, பிரைஸ் ஆக்ஷன் வந்து இந்த ரேஞ்ச்ல வந்து மார்க்கெட் இங்கேயே ஓப்பன் ஆகுது. பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஓப்பன் ஆகுதுன்னா, பிரைஸ் ஆக்ஷன் வந்து குடுத்துட்டு பிரேக் அவுட் பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா, நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருங்க. ரொம்ப பெரிய பிக் மூவ் இருக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே போல நல்ல ஒரு பிக் மூவ். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இன்னொரு 100 பாயிண்ட்ஸ் இருந்தது. பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து நமக்கு எக்ஸிட் சிக்னல் கரெக்ட்டா குடுத்தனால நம்ம வந்து ப்ராஃபிட் எடுத்தோனே புக் பண்ணியாச்சு. ஸோ இந்த லெவல்ல பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் நடந்தா என்ன பண்ணணும்? இந்த லெவல்ல பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் டவுன் நடந்தா என்ன பண்ணணும்னு நம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ அதுல இந்த லெவல்ல பிரேக் அவுட் நடந்த பிறகு என்ன பண்ணணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் ஆனா இந்த ஜோன்லயே நமக்கு ரிவர்சல் சிக்னல் குடுத்ததுனால, இந்த ஜோன வந்து மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஸோ அதனால தான் டைரக்ட்டா ஃபாலோ ஆயிருக்கு. நான் வீடியோல சொன்னதும் அப்படிதான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ என்ன ரெகுலரா ஃபாலோ பண்றீங்க நல்லாவே தெரியும். சரி ஓகே. பட்ஜெட் மூவ் நம்ம எதிர்பார்த்த மாரி நல்ல ஒரு பிக் செல்லிங் நடந்தது. நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் இருக்கு. ஓகே. இப்ப நம்ம நாளைக்கு என்ன பண்ணலாங்கிறத பத்தி பார்ப்போம். நாளைக்கு பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு டே டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணணும். டே டைம் ஃப்ரேம்ல என்ன மாதிரியான இண்டிகேஷன் குடுத்துட்டு இருக்கு? எப்படி ட்ரேட் பண்ணலாம்? நெக்ஸ்ட் என்ன நடக்கல வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணலாம். டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் பிரைஸ் ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குவோம். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அப்படிங்கிறது. அதன் பிறகு நம்ம அதுக்கான போலாம். ஸோ பிரைஸ் ஆக்ஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். பிரைஸ் ஆக்ஷன் வந்து இங்கிருந்தே நமக்கு கிராக் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் வந்து டவுன் சைட்ல இருக்கு. ஸோ என்னோட ரெகுலரா ஃபாலோ பண்றீங்க நல்லாவே தெரியும். ஸோ மறுபடியும் மார்க்கெட் வந்து புல் பேக் ஆயிட்டு டவுன். ஓகே. ஸோ இப்போ பிரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ரக்சர் டே டைம பொறுத்தவரைக்கும் நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இட்ஸ் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இந்த டவுன் ட்ரெண்ட்ல மார்க்கெட் வந்து இப்ப என்ன நடந்திருக்கு? அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நேத்து ஒரு நல்ல ஒரு ஃபாலிங் க்ளோசிங்கும் அதுக்கு கீழ தான் குடுத்துருக்கு. பிரைஸ் ஆக்ஷன் கீழ தான் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ பாசிபிலிட்டீஸ் ஆஃப் ஃபெயில்யூர் பிரைஸ் ஆக்ஷன் லோ வந்து ஃபெயிலுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அது என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ பிரைஸ் ஆக்ஷன பொறுத்தவரைக்கும் இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோ பிரேக் டவுன் நடந்தது. ஃபெயில்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபெயில்டுக்கு மார்க்கெட் வந்து எது வரைக்கும் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து இந்த ஜோன் கரெக்ட்டா சொல்லணும்னா, இந்த ஜோனுக்கு வரலாம். சரிங்களா? ஸோ அப்ப இந்த ஃபெயில்டுக்கு மார்க்கெட் இங்க வரணும். வேவ் ஸ்ட்ரக்சர். ஸோ வரணும்னா இன்ட்ரா டை ஃப்ரேம் இந்த இடத்துல எப்படி இருக்கு? இந்த இடத்துல நம்ம என்ன மாரி வியூல இருக்கலாம்? இந்த இடத்துல என்ன நடக்குது? அப்படிங்கிறத நான் கிளியரா ஃபோக்கஸ் பண்ணணும். சரிங்களா? அப்பதான் வந்து நம்ம அத கேப்சர் பண்ண முடியும். ஸோ இந்த கேண்டில்க்கு ஹை பிரேக் பண்ணா தான் பாசிட்டிவ்ஸ் ஆஃப் கிட்டத்தட்ட இது வந்து அ ஃபெயில்டு கேண்டில். இந்த ஃபெயில்டு கேண்டில்க்கு மார்க்கெட் இந்த ஹைய பிரேக் பண்ணா தான் மேல போகும். பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்ம அந்த ஃபெயில்யூர் ஸ்ட்ரக்சர்ல இருக்க மாட்டோம். உங்களுக்கு புரியும். அதாவது நல்லா ட்ரேடிங் அனலைஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு, ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு. ஸோ ஃபெயில்யூர் இப்ப இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபெயில்யூர் கேண்டில். ஃபெயில்டு கேண்டில் ஹை பிரேக் ஆகுற வரைக்கும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ ஃபெயில்டு கேண்டில் ஹை பிரேக் ஆனா தான் அது வேலிட். ஸோ ஃபெயில்டுக்கு அப்புறம் கன்டின்யூ ஒரு புல் மூவ். சரிங்களா? அதுபோல இப்ப இந்த இடத்துல ஃபெயில்டு கேண்டில் குடுத்துருக்கு. ஸோ கேண்டில் ஸ்ட்ரக்சர் வந்து 2 டைப் ஆஃப் ஃபெயில்யூர். ஒண்ணு வந்து 3 டைப்ஸ் இருக்கு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் கேண்டில் ஃபெயில்யூர். அத இந்த டோஜின்னு நம்ம சொல்லுவோம். 2 கேண்டில் ஃபெயில்யூர்னா நம்ம வந்து இது மாரி என்கல்ஃபிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 3 கேண்டில் ஃபெயில்யூரும் இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில்டு. ஃபெயில்டுங்கிறது வந்து சிங்கிள் கேண்டில் ஃபெயில்யூர். இது 2 கேண்டில் ஃபெயில்யூர். இது வந்து 3 கேண்டில் ஃபெயில்யூர். ஸோ நீங்க எப்படி இந்த 3யும் நீங்க அனலைஸ் பண்ணீங்கனாலும், கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஹேமர் பேட்டர்னாவோ அல்லது டோஜியாவோ, இன்வெர்டர் ஹேமராவோ தான் இருக்க போகுது. ஸோ இந்த சிங்கிள் கேண்டுங்கிறது டபுள் கேண்டில மிங்கிள் பண்ணீங்கன்னா, இட்ஸ் அ ஃபெயில்யூர் கேண்டில் தான். அது வந்து கம்பைன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அதேபோல இந்த 3 கேண்டிலையும் கம்பைன் பண்ணீங்கன்னா, ஸோ இது 2யும் கம்பைன் பண்றப்ப இது கீழ க்ளோஸ் ஆகுது. இதுவும் கிட்டத்தட்ட இன்வெர்டட் ஹேமர் தான். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ வந்து கம்பைன் பண்ணவும் தெரிஞ்சுக்கணும். ஸோ சிங்கிள் கேண்டில் ஃபெயில்யூர் எப்படி இருக்கலாம்? 2 கேண்டில் ஃபெயில்யூர் எப்படி இருக்கலாம்? 3 கேண்டில் ஃபெயில்யூர் எப்படி இருக்கலாம்? அப்படிங்கிறத நம்ம கம்பைன் பண்ணி தெரிஞ்சுக்க தெரியணும். அப்படி தெரிஞ்சா தான் அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாங்கிறத நம்ம டிசிஷன் எடுக்க முடியும். அதுபோல இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரைஸ் ஆக்ஷன பிரேக் பண்ணிட்டு 2 கேண்டில் ஃபெயில்யூர். ஸோ இந்த 2 கேண்டில் ஃபெயில்யூர் நாளைக்கு என்ன நடக்கணும்னா, அந்த ஹை பிரேக் பண்ணா தான் வேலிட். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போறான் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஃபெயில்டு தான். பட் ஃபெயில்டு கட்டாயம் போகணும்னு அவசியமும் கிடையாது. ஸோ போகணும்னா நம்ம என்டர்டெயின்மென்ட்ல எப்படி நம்ம வந்து நம்ம வியூல இருக்கலாம்? அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்ப பார்த்தாச்சு. அதாவது என்னன்னா, அ இந்த இடத்துல
ஃபெயில்டுக்கு மார்க்கெட் வந்து இந்த ஜோன் வரைக்கும் வரலாம்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். சரிங்களா? ஸோ இது வந்து டெக்னிக்கலா நம்ம சொல்றது. பார்ப்போம். இந்த இடத்துல வந்து நம்ம இந்த லெவல பிரேக் பண்ணணும். பண்ணா தான் நமக்கு அது தெரியும். சரிங்களா? ஸோ அது இன்ட்ராடே டைம்ல இந்த லெவல்ல என்ன நடக்க சான்சஸ் இருக்குன்றத பார்த்துட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸோ ஒருவேளை மார்க்கெட் வந்து இங்கிருந்தே மறுபடியும் ஃபால் ஆனா எது வரைக்கும் போகலாம்? என்ன நடக்கலாங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அதாவது ட்ரெண்ட் பேஸ்ட் ஃபிபொனாச்சிய செக் பண்ணி பார்க்குறப்போ, அம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அகைன் மார்க்கெட் வந்து 24,300ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மறுபடியும் ஒரு வேள மார்க்கெட் வந்து ஃபெயில்யூர்க்கு போகாம ஓகே. ஸோ ஃபெயில்யூர்க்கு போகாம டவுன் ஆகுதுன்னா, நம்ம கிட்டத்தட்ட மறுபடியும் மார்க்கெட் எங்க வருதுன்னு எதிர்பார்க்கலாம்? 24,300க்கு எதிர்பார்க்கலாம். இந்த ஃபெயில்டுன்னு எதிர்பார்க்குறோம். ஃபெயில்டுக்கு மார்க்கெட் இதுவரைக்கும் போனாலும் சரி, ஹை பிரேக் பண்ணாம இருந்தா, போயிட்டு இந்த ஹை பிரேக் பண்ணாம இருந்தா, பாசிபிலிட்டீஸ் ஆஃப் டவுன் மூவ் அகைன் வந்து 24,300க்கு இருக்கு. அது இருக்கா இல்லையா? இந்த இடத்துக்கு இப்ப ரீச் ஆன பிறகு தான் நமக்கு தெரியும். நீங்க கண்ணா இப்ப சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காக நாளைக்கு இந்த இடத்துக்கு ரீச் ஆயிடுச்சுன்னு புட்டு செல் சைட்ல போயிறக்கூடாது. ஸோ எப்பயுமே வேவ் ட்ரெண்ட் பிரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ் வந்து நம்ம பார்க்கணும். இப்ப இந்த இடத்துல வந்து இன்னும் பை ஆகல. இன்ட்ரா டே ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும். இந்த ஃபெயில்டுக்கு இன்ட்ரா டே ஃப்ரேம் பை ஆனா தான் இந்த ஏரியாவ ரீச் பண்றதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. சரிங்களா? So அதே போல இந்த ஃபெயில்டுக்கு இங்க மார்க்கெட் இதுவரைக்கும் போனாலும், இந்த ஏரியால இன்ட்ரா டே ஃப்ரேம் செட்டப் எப்படி குடுக்குது? மேல பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான சான்சஸ் செட்டப் குடுக்குதா? அல்லது இங்கிருந்து அகைன் மார்க்கெட் செல் ஆகறதுக்கு குடுக்குதாங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்பதான் நம்ம வந்து இந்த லெவலுக்கு ரீச் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துக்கு போயிடுச்சுன்னு புட் எடுத்துறாதீங்க. அது ரொம்ப ரொம்ப தவறு. இந்த இடத்துக்கு போன பிறகு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இன்ட்ரா டே ஃப்ரேம் எப்படி குடுக்குதுங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிட்டு, அதன் பிறகு இங்க மறுபடியும் ரீஅகைன் செல்லிங் ஸ்ட்ரக்சர் குடுத்ததுன்னா, நாம வந்து இந்த ஜோன் வரைக்கும் வரதுக்கு நாம ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து டே டைம் ஃப்ரேம் நமக்கு ஷோ பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு செட்டப். ஓகே. ஸோ அதே போல இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப இதுவரைக்கும் ஃபாலோ ஆயிருக்கு. ஃபாலோ ஆயிட்டே தான் போகுமான்னு கேட்டா அப்படி வாய்ப்பு கிடையாது. ஃபெயில்டுக்கு போயிட்டு பிரேக் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? ட்ரெண்ட் கிராக். அகைன் மார்க்கெட் ட்ரெண்ட் கிராக் ஆகுதுன்னு சொல்லி அர்த்தம். ஸோ அகைன் இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆகணும். ஃபெயில்ட் ஆகக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபெயில்டு மீன்ஸ் ஏற்கனவே சொன்ன மாரி, இந்த லெவல் பிரேக் ஆன பிறகு இந்த மாதிரியான ஃபெயில்டு கேண்டில் இதுவோ அல்லது இந்த டோஜியோ அல்லது இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் எதுவும் உருண்டக்கூடாது. அப்படி விழுந்ததுன்னா மறுபடியும் ஃபால் ஆயிடும். ஸோ பிரேக் அவுட் ஆனாலும் சஸ்டெயின் ஆகணும்னு சொல்றதுக்கான ரீசன் இதுதான். சரிங்களா? ஸோ எப்பயுமே ஒரு பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் நடந்ததுன்னா, இப்ப ட்ரெண்ட் சேஞ்ச் தான். ட்ரெண்ட் சேஞ்ச் மீன்ஸ் செல் ட்ரெண்ட்ல இருந்து பைக்கு மாறுது. பைக்கு மாறுனாலும் சிங்கிள் கேண்டிலோ, 2 கேண்டிலோ, 3 கேண்டிலோ இந்த இடத்துல இந்த 2 கேண்டில் இந்த இடத்துல ஃபார்ம் ஆனா என்னன்னா ஃபெயில்யூர். இந்த இடத்துல சிங்கிள் கேண்டில் இந்த இடத்துல ஃபார்ம் ஆனா ஃபெயில்யூர். அதேபோல இந்த இடத்துல இந்த 3 கேண்டில் ஃபார்ம் ஆனா ஃபெயில்யூர். சரிங்களா? இது மாதிரி அ இந்த பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் ஆன பிறகு சஸ்டெயின் ஆகும்னு நான் சொல்றதுக்கான ரீசன் இதுதான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் மார்க்கெட்ல வந்து என்ன நினைப்பாங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் ஆயிடுச்சு பை போயிடும். அப்படி கிடையாது. இந்த பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் ஆனாலும் சஸ்டெயின் ஆகணும்ங்கிறதுக்கு ரீசன் க்ளோஸ் வச்சிருக்கும். நெக்ஸ்ட் டே ஃபெயில் ஆயிடும். அந்த மாரி. ஸோ நெக்ஸ்ட் டே ஃபெயில் ஆகலன்னா, சிங்கிள் டேல ஃபெயில் ஆனாலும் ஓகே. 2 டேஸ்ல ஃபெயில் ஆனாலும் okay. ஒரு 3 டேஸா ஃபெயில் ஆகும். ஸோ அதான் சிங்கிள் இதுவும் அதே போல 3 கேண்டில்ஸ் ஃபெயிலியர் இந்த இடத்துல விழுந்தாலுமே ஃபெயில்டு தான். அப்ப என்ன ஆயிடுச்சு பை போற மாரி போயிட்டு இந்த ஃபெயில்டு ஸ்ட்ரக்சர் குடுத்தாலும், அகைன் மார்க்கெட் என்ன பண்ணலாம்னா, இங்கிருந்து ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ அப் டூ 24,300 புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றது எல்லாமே வந்து அ டெக்னிக்கலான வியூ. இப்போ டெக்னிக்கலா அங்க என்ன நடக்குதோ, அத பேஸ் பண்ணி நம்ம போணுமே தவிர, இந்த இடத்துக்கு போயிடுச்சு, பிரேக் ஆயிடுச்சு, நான் சொல்லிட்டேன், பை போகுதுன்னு நெனச்சிராதீங்க. அதே போல சஸ்டெயின் ஆகணும்னா, சஸ்டெயின் ஆனா தான் நம்ம போக முடியும். அதேபோல இந்த இடத்துல ஃபெயில் ஆச்சுன்னா, இந்த இடத்துக்கு வரணுங்கிறது ரூல். ஸோ ரூல் வந்து கரெக்ட்டா நடக்கும். அதே போல அடுத்தடுத்த அப்டேட் பிரைஸ் ஆக்ஷன் வந்துட்டு ஃபெயில்டும் ஆயிடுச்சு. வந்துட்டு மறுபடியும் பிரைஸ் ஆக்ஷன் இப்படி பிரேக் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? அகைன் ட்ரெண்ட் கிராக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஃபெயில்டுக்கு போகல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபெயில்டுன்னு சொன்னீங்களே போகலையே அப்படின்றத நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஸோ ஏன்னா அங்க வந்து நியூஸ் ஏதாவது அப்டேட் ஆகலாம். அல்லது மேபி என்ன விஷயம் வேணாலும் நடக்கலாம். ஸோ ஃபெயில்டு தான் நடக்கும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல இருந்து பிரைஸ் ஆக்ஷன் வந்துட்டு பிரேக் ஆகுது. பிரேக் ஆனது இப்ப இங்க ஃபெயில்ட் ஆயிருக்கு. இந்த ஃபெயில்டுக்கு இதுவரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன் பண்றேன். போகணும்னு அவசியமும் கிடையாது. 2 வியூ தான் நம்ம பார்க்க முடியும். ஒண்ணு போகணும், இல்லாட்டி போகாது. போனா எதுவரைக்கும் போகணும், இதுவரைக்கும் போகும். இதையும் மீறி கிராக் ஆனா நம்ம என்ன பண்ணலாம்? ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்கா? செஷன் ஆக வாய்ப்பு இருக்கா? இந்த மாரியா நம்ம வியூஸ வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ என்ன நடக்குதோ அங்க அதுக்கு தகுந்த மாதிரியான வியூஸ் சேஞ்ச் ஆகுங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் நான் சொல்றேன். ஸோ இது என்ன இப்ப சொல்றேன்னா ஃபெயில்டு இந்த ஃபெயில்டு ஐ பிரேக் பண்ணா மார்க்கெட் வரைக்கும் போகும்னு நான் சொல்றேன்னா, இல்லன்னு நான் சொல்லல. ஸோ பிரேக் அவுட் ஆனது ஃபெயில்டு ஆயிடுச்சுன்னா, அகைன் ஃபாலோ ஆகும். ஸோ அங்க பிரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ரக்சர் இன்ட்ராடேல எப்படி குடுக்குது அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அங்க நடக்கிற பிரைஸ் ஆக்ஷன் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணா மட்டும் தான், ஸோ இங்கேருந்து கன்டினியூவா இது வரைக்கும் போகுமா? அல்லது இங்கேருந்து ஃபெயில் ஆயிட்டு அகைன் ஃபால் ஆயிடுமா? அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ நான் வியூஸ் சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்ப கரண்ட்ல குளோசிங் இப்ப மார்க்கெட் முடிஞ்சுச்சு. இப்ப நம்ம அத அப்டேட் பண்றோம். ஸோ நாளைக்கு ரன்னிங்ல மார்க்கெட் இந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறத வாட்ச் பண்ணணும். புரியுதுங்களா? வாட்ச் பண்ணிட்டு சஸ்டெயின் ஆகுதா? ஃபெயில்ட் ஆகுதா? அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் மார்க்கெட்ல வந்து நம்ம கரெக்ட்டா ஃபோக்கஸ் பண்ணோம்னா பண்ண முடியும். ஆனால் ஃபிக்ஸ்டு வியூஸ்ல என்னைக்குமே இருக்காதீங்க. சரிங்களா? ஃபிக்ஸ்டு வியூ மீன்ஸ் இன்னைக்கு அனலைஸ் பண்ற மாரியே இன்னும் 10 டேஸ்க்கு அப்புறம் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஏன்னா நெக்ஸ்ட் டே கேண்டில் இங்கிருந்து இன்னும் இங்கே ட்ரேட் ஆயிட்டே இருந்து மறுபடியும் பிரேக் ஆகலாம். என்னைக்கு இந்த லெவல் ரீச் பண்ணும்னு நான் சொல்ல முடியாது. பட்
என்ன சொல்றேன்னா, நம்ம இந்த இடத்துலயே நம்ம சொன்னோம். இந்த லெவல்ல நம்ம பிரேக் ஆகும்போது என்ன சொன்னோம்னா, 24,700 வரும்னு நான் சொல்லியிருந்தேன். என்ன ரெகுலரா ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 24,700 ரீச் ஆயிட்டு பட்ஜெட்ல கரெக்ட்டா ஜோன ஃபினிஷ் பண்ணிட்டான். ஸோ இப்போ இந்த ஜோன் ஃபினிஷ்டு ஆனதுனால தான் ஃபெயில்டு குடுக்குது. இந்த ஃபெயில்டுக்கு இதுவரைக்கும் போகுமா? போகாதாங்கிறது இன்ட்ராடே எஃப்எம் அனலைஸ் பண்ணும்போது நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ டெக்னிக்கலா நம்ம மார்க்கெட்ல வந்து அங்க என்ன நடக்குது? அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாரி நம்ம வியூஸ் சேஞ்ச் பண்ணி நம்மளோட கால் ஆகட்டும், புட் ஆகட்டும் நம்ம வந்து டைவர்ட் பண்ணி போனா மட்டும் தான் நம்ம ரன் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் எடுத்துட்டேன், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா வெளில வரணும். கண்ண மூடிட்டு வெளில வரணும். டெக்னிக்கலா என்ன சொல்லுதோ அத செஞ்சோம்னாலே நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். சரி ஓகே. ரொம்ப போ வேண்டாம். நம்ம இன்ட்ராடே டைம்க்கு போயிடுவோம். ஸோ இன்ட்ராடே டைம்ல நம்ம எப்படி நாளைக்கு அனலைஸ் பண்ணலாம்? நாளைக்கு எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம்? எந்த மாரி லெவல்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்ட்ராடே டைம் பொறுத்தவரைக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹை. ஓகே. இந்த ஹை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது இந்த ஹை. அடுத்தது ஸோ ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெயில்ட் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லிட்டாச்சு டே டைம் ஃப்ரேம். ஃபெயில்டுக்கு எங்க போகணும்னு அக்செப்டேஷன் இங்க தான். கிட்டத்தட்ட வந்து 25,000 ஆம் 25,500லேருந்து 25,600 இந்த மாரி ரேஞ்சுக்கு தான் போகணுங்கிற மாரி காட்டுது. டே டைம் ஃப்ரேமோட ஹை தான் மேக்ஸிமம் 25,500 லெவல் தான் போகணும். ஸோ இங்க போகணும்னா நமக்கு என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு? அது எங்க என்னென்ன பண்ணலாம்? அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஸோ இப்போ நாளைக்கு பொறுத்தவரைக்கும் இந்த ரேஞ்ச் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். இந்த ரேஞ்சுக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா இட் வில் கோ அப் டூ பாசிட்டிவ்ஸ் ஆஃப் 25,500. அதுக்கு முன்னாடி இங்க ஒரு ஜோன் இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா இந்த ஜோன்ல கொஞ்சம் ரிவர்ஸ் ஆனாலும் ஆகலாம். சரிங்களா? ஸோ ஏன்னா இந்த பிரைஸ் ஆக்ஷன் குடுத்துட்டு பிரேக் ஆயிட்டு ஃபெயில்ட் ஆயிடலாம். ஃபெயில் ஆயிட்டு இப்படி பிரேக் ஆயிடுச்சுன்னா சல்லுன்னு ஃபால் ஆயிடும். ஸோ அது வந்து இந்த இடத்துக்கு வந்துரும். சும்மா அகைன் 24,750 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். சரிங்களா? ஸோ சொல்றேன் என்னன்றத ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு மேல பிரைஸ் ஆக்ஷன் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, இட் வில் கோ அப் டூ 25,500 பாசிபிலிட்டி இருக்கு. பட் இருந்தாலும் இங்க 25,300 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஜோன் அதுவும். ஸோ இந்த ஜோனுக்கு மேல சஸ்டெயின் ஆச்சுனா தான் நம்ம இந்த ரேஞ்ச் எதிர்பார்க்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபெயில்யூர்க்கு மார்க்கெட் ரேஞ்சுக்கு ரீச் ஆகணும் டே டைம் ஃப்ரேம்ல அப்படின்னா 25,210க்கு மேல சஸ்டெயின் ஆகணும். சஸ்டெயின் ஆனாலும் 25,300க்கு மேல சஸ்டெயின் ஆகணும். அப்படி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா 25,500க்கு போக சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்ப இந்த லெவலுக்கு மேல சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, இந்த லெவல் நம்ம இப்போ மார்க்கெட் ஒரு வேள இந்த லெவலுக்கு மேல பிரேக் அவுட் ஆயிட்டு, இந்த லெவலுக்கு போயிடுச்சு. இந்த லெவல்ல போயிட்டு பிரைஸ் ஆக்ஷன் ரீஅகைன் கிராக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரீஅகைன் மார்க்கெட் ஃபால் தான் ஆகும். சரிங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா நோட் பண்ணணும். அதே போல இந்த ஜோனுக்கு போயிடுச்சு. இந்த ஜோனுக்கு மேல போயிட்டு பிரைஸ் ஆக்ஷன் கிராக் ஆனாலும் மறுபடியும் ஃபால் தான் ஆகும். இதுதான் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஸோ நம்ம சொல்ற ஜோன்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல மார்க்கெட் வந்து என்ன நடக்குது பிரைஸ் ஆக்ஷன்ல கொஞ்சம் கிளியரா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நாளைக்கு பொறுத்தவரைக்கும் 25,210 இந்த லெவலுக்கு மேல செஷன் ஆச்சுன்னா நல்ல ஒரு ஃபுல் மூவ் இருக்கலாம். ஆனாலும் இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு. ஸோ அடுத்ததா ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 25,560 ஓகே பார்த்துக்கோங்க. அடுத்தது ஸோ ஒருவேள மார்க்கெட் வந்து 25,210 வந்து சஸ்டெயின் பண்ணல. ஓப்பனிங்லயே ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா, ரீஅகைன் மார்க்கெட் வந்து 24,750 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துக்கு வந்த பிறகு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறது நம்ம அதுக்கு தகுந்த மாரி பார்ப்போம். பட் என்ன பொறுத்தவரைக்கும் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் இந்த லெவல்ல ஓப்பனிங்லயே ஃபெயில் ஆயிடுச்சுன்னா, இது வந்து மறுபடியும் 24,750 வரைக்கும் வரலாம். அந்த லெவலுக்கு வந்த பிறகு சஸ்டெயின் ஆச்சுன்னா, மீண்டும் மார்க்கெட் ஃபால் ஆகலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த 2 லெவல் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த ஐ ஃபெயில்ட் ஆனா தான் மறுபடியும் மார்க்கெட் கீழ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லாம மார்க்கெட் இதுக்கு மேல சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, இந்த லெவல். அப்படி இல்லாம மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா, பிரைஸ் ஆக்ஷன் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, இந்த லெவல் போகலாம். ஸோ மார்க்கெட் நம்ம என்ன சொல்றோம்னா, பிரைஸ் ஆக்ஷன் எங்க ஓப்பன் ஆகுதுங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ மார்க்கெட் இங்க குளோஸ் ஆயிருக்கு. ஸோ க்ளோசிங் வந்து இங்க ஓப்பன் ஆயிட்டு, கேப் அப் ஆயிட்டு, ரெட் பாரா இருக்குன்னா ஃபெயில்டு. மறுபடியும் ஃபால் ஆகலாம். சரிங்களா? அந்த ஃபெயில்டுக்கு மேல ரீகன் க்ளோஸ் வச்சுட்டா மறுபடியும் ரைட் கன்டின்யூ ஆகலாம். அதுபோல மார்க்கெட் எந்த ஜோனுக்கு கீழ மேல ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பாருங்க. ஸோ மார்க்கெட் இங்கேயே ஓப்பன் ஆனாலும் போயிட்டு ஃபெயில்ட் ஆச்சுன்னா ரீகன் மார்க்கெட் ஃபால் ஆகலாம். அதுவும் 24,780 வரைக்கும் தான் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் நாளைக்கான வியூ. உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வியூஸ் எல்லாமே நான் வந்து என்னோட நாலேட்ஜ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேனே தவிர, நீங்க இத கட்டாயம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஸோ யாருக்கும் நான் பை செல் ரெக்கமெண்டேஷன்ஸும் தர்றதில்ல. நான் எந்த ஒரு பெய்ட் சேனலும் தர்றதும் கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகுளா இருந்த சமயத்தில, எதுலயாவது ஏதாவது கத்துக்க முடியாதான்ட்டு நெறைய சேனல்ஸ் பார்த்துருக்கேன். ஸோ என்ன மாரி நண்பர்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் போடுறேன். எனக்கு இதுல எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் கிடையாதுங்க தெளிவா சொல்லி. ஸோ இருந்தாலும் என்ன ஃபாலோ பண்ண நண்பர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் தான். நீங்க நான் என்னதான் நான் சொன்னாலும்
ஓன் அனலைஸ் என்னவோ அதையும் சேர்த்து அனலைஸ் பண்ணிட்டு, அதன் பிரகாரம் நீங்க உங்களோட ஓன் ஸ்டாப் லாஸ் மணி மேனேஜர் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. அதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எனக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத என்னால லைவ்ல டெசிஷன் எடுத்து நான் வந்து ரன் பண்ணி கொண்டு வந்துர முடியும். பட் என்ன பார்க்குறவங்களுக்கு இத தாண்டிடுச்சுன்னா இது வரைக்கும் போகும்னு நெனச்சுட்டு இருக்கேன். பட் இங்க போய் என்ன பண்ணணும்? இந்த லெவலுக்கு போனா என்ன பண்ணணும்? எனக்கு தான் தெரியும். எனக்கு தெரியுங்கனால நான் ஈஸியா வந்து சேஞ்ச் பண்ணிருவேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு தெரியாது. அதனால தான் சொல்றேன். ஸோ இந்த இடத்துக்குலாம் போய் ஸ்ட்ரகுள் ஆச்சுன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல உங்களுக்கு ஒரு லெவல்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நிறைய ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச்.